மறைமுகமாக நாங்கள் யாருக்கிட்டையும் பேசல. நேர்படையாக இருக்கக்கூடிய கட்சி எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 வலிமையான ஒரு கூட்டணி. நீங்க பார்த்தீங்க, நேற்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்னோட ஒரு நிகழ்வில் பங்கேற்கிறாங்க பொள்ளாச்சி பகுதியில். நேற்று அவங்க அறிவிச்சாங்க 2026 எங்கள் பயணம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோட தான் இருக்கும். இருந்தாலும் நாளைக்கு நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகிறோம், எங்கள் கருத்தை நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவாக கிளாரிஃபை பண்ணாங்கன்னா. எங்களை பொறுத்தவரை அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. அதை எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஓட்டுக்களை சிந்தாம செதறாம அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவராக அவருடைய வாதம் சிந்தாம செதறாம ஓட்டுக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேர்தல் எப்பவோ இருக்குதுங்கன்னா, தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் இருக்கு. கட்சி அடிப்படை வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம், அதிலே வேகம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கையெழுத்து இயக்கம் எல்லாமே நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், இதில் எப்படிப்பட்ட தலைவர்கள் இருப்பாங்க, எந்தெந்த கட்சிகள் அங்கம் வகிப்போம், அதற்கான நேரம் வரும்போது இதை பற்றி நம்ம பேசுவோங்கண்ணா.